புகாரிட்ட பேசுகிற மணிகண்டன் ஒரு நிமிஷம். புகாரி இப்போ ஒரு கூட்டணி வலுவாக அமைஞ்சிச்சுங்கிறதுனால தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கவங்களாம் எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கூட்டணி முரண்பட்ட கூட்டணினா அவாய்ட் பண்ணிட்டு போகலாமே. ஆனால் இங்கே அவங்க ஒரு சவாலான ஒரு தேர்தல் கூட்டணி அமைச்சிட்டாங்கிறது தான் சிக்கலாக இருக்கா? இப்போ இல்லை சவாலான அல்ல, நகைப்பிற்குரிய. அதே நேரம் ஒரு முரண்பட்ட கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. இப்போ அவங்க இதை நம்ம ஏன் எக்ஸ்போஸ் பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் அக்கறைன்னு கேட்குறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறதை ஏன் அக்கறைன்னு இவங்க நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பிரிவினைவாதத்தை பற்றியும் வெறுப்பு பிரச்சாரத்தை பற்றியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய மோசமான நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கும் நகைச்சுவை மிக்க சில முரண்பாடுகளை நாம் மக்களிடத்தில் எக்ஸ்போஸ் பண்ணாலே போதுமானது. இந்த கூட்டணி அமைந்தாலே, உள்ளபடியே முதலமைச்சர் பல நாளாக சொல்லிட்டு வருது என்னன்னா, இந்த கூட்டணி ரொம்ப மறைமுகமாக இலைமறைக்காயாவே இருந்துகிட்டு வருது. இது என்னைக்கு வெளிப்படுதோ அதுவே நம்முடைய வெற்றிக்கான முதல் படியாக அமைந்துவிடும் என்பதுதான் அவருடைய பல நாள் பிரச்சாரத்தினுடைய அர்த்தமாகவே இருந்து வருகிறது. ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர் சொன்னார், பிரிவினைவாதம் வெறுப்பு பிரச்சாரம் அப்படிலாம் சொன்னார். இந்தியா ஹேட் லேபினுடைய அறிக்கையின்படியே இந்தியா முழுக்க பிரிவினைவாதம் வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியது 75% பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள். அந்த முதல்வர்களுடைய ஆட்சியின் கீழ் நடக்கும் பொழுது பிரதமர், உள்துறை அமைச்சர் உட்பட பேசக்கூடியதுதான் என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். அதில் 239 ஈவெண்ட்ஸ், 36%, 239 ஈவெண்ட்ஸ் டைரக்ட் கால் அகெயின்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக நேரடி அழைப்பு, வன்முறை அழைப்பு எடுக்கக்கூடியது. 239 ஈவெண்ட்ஸ் செய்யக்கூடியது பாஜக. அதில் 36%. 25% 169 ஈவெண்ட்ஸ் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செய்வது. இவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாடு செய்யுது, முதல்வர் பேசுறாருன்னா, இதுவரை ஏதாவது ஒரு இடத்தில் இது பிரிவினைவாதம் அல்லது இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு எங்கேயாவது உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டு அரசை பார்த்து சொல்லியிருக்குதா, அரசமைப்புக்கு எதிராக போறீங்கன்னு? ஆனால் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னரை பார்த்து சொல்லும் பொழுது, ஹவு கிரேட் எ கான்ஸ்டிடியூஷன் மேபி, ஒரு கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு சிறப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அதை வழிநடத்தக்கூடிய இவங்க சிறப்பாக இல்லைன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கே அசிங்கமாகி போகும் என்கின்ற வார்த்தையெல்லாம் யாரை பார்த்து சொன்னார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட, அதாவது பிரசிடென்டால் நியமிக்கப்பட்ட கவர்னர் RN ரவியை பார்த்து தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. எப்படி இவர்கள் திமுகவை பார்த்து அதன் கூட்டணி கட்சிகளை பார்த்து இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க? ஏன்னா அவர் ஒரு வாதத்தை சொன்னார், எம்ஜிஆர் அவர்களை பார்த்து மலையாளம். அங்க ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு சார். அங்க எப்படின்னா, நம்மை ஆள்பவர் ஒரு தமிழராக இருக்கலாமா என்று கேட்கிற கேள்வி, நம்மை ஆள்பவர் ஒரு மலையாளியா இருக்கலாமா என்கின்ற கேள்வியோடைய அர்த்தம் என்பது வேறு. ஒரு கேவலமான மலையாளி நம்மளை ஆளலாமான்னு அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இருக்கிறதுல ஆக மோசமானது. அப்ப அமித்ஷாவுடைய வார்த்தை, ஏன்னா அப்ப இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அவர் சொன்ன இரண்டாம் கட்ட தலைவர்லாம் இல்ல. அமித்ஷா கெந்திஜார் என்கின்ற இடத்தில் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது சொல்கிறார், ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இப்பதான் அமித்ஷா, நரேந்திர மோடியுடைய பேச்சு இங்க வருது. ரத்னாபந்தருடைய சாவியை திருடி கொண்டு சென்ற தமிழர்கள், இந்த வாதத்தை ஏன் வைக்கிறார்? தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான், அது அடிப்படை ஆதாரமற்ற வாதம் என்று ஒடிசா பாராளுமன்றத்தில் பிஜு பட்நாயக்கினுடைய பாராளுமன்றத்தில் MP கேட்கிறாரு. இதற்காக பிரதமர் மன்னிப்பு கேட்கணும்னு. அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு தமிழரின் மீது வைத்துவிட்டு ஒரு திருட்டு தமிழர் ஆளலாமான்னு கேட்கறது தான் தப்பு. அதைத்தான் அப்படி பேசுறோம். எதுக்கு அப்படி சொன்னீங்க? அப்படி தமிழரை பார்த்து அது மட்டுமா செஞ்சீங்க? தமிழருடைய கலாச்சாரத்தின்படி இலை போட்டு அருந்துவதை கேவலப்படுத்தி வீடியோ போட்டு அது அவங்களுடைய அபிஷியல் ஹேண்டில் போட்டு ஒரு இலையை விரிச்சு ஒரு சாப்பாடு விற்கிற VK பாண்டியன் மாதிரி ஒரு ஆளு, ஒரு இம்பர்சனேட் பண்ணி ஒரு ஆளு சாப்பாடு போட்டு அது மேல ரசத்தை ஊத்துறாரு, அது அப்படியே வழிஞ்சுக்கிட்டு போகுது. பாய் பாய் பாண்டியா அப்படின்னு முடியுது விளம்பரம். யாரை டார்கெட் பண்றீங்க? நீங்க பாண்டியன் அசிங்கப்படுத்தல, தமிழ் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துனீங்க. அப்படி தனிப்பட்ட பாண்டியனுக்கான ஒரு அரசியல் இது இல்ல. தனிப்பட்ட பாண்டியன் மட்டுமா சார் இலையில சாப்பாடு போட்டு ரசத்தை ஊத்தி சாப்பிடுறாரு? நீங்களும் நானும் சாப்பிடுறோம் சார். அது கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது. இப்படி பேசவில்லை கலைஞர் அப்படின்னு சொல்லுவார். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்ப ஒரு கேரளத்து கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி அல்லது கேரள மக்களை திருடர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு குறுக்கீடு. அண்ணல் அம்பேத்கரை நத்தை போல் படம் வரைந்து அதை சவுக்கில் அடிக்கிற மாதிரி நீரவர்கள் செய்தது எந்த வகையில சேர்த்துக் கொள்ளலாம் நண்பரே? சைவம் வைணவம் சொல்லி ஒரு மதத்தையே கேவலப்படுத்தாத ஒரு அமைச்சரை அதை எந்த வகையில சேர்த்திக்கலாம்? சரி, ஓகே. ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குன்ற பேச்சை பேசிட்டு
உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா நான் கேக்குறேன். சார், இது எல்லாம் நீங்க ஒரு தமிழர் என்று சொல்றீங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை உப்பு போட்டு சாப்பிடுறீங்க நீங்களா? நீங்களா உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் மீது உணர்ச்சியா பேசுறீங்களா? இல்ல சூடு சொரணை இருக்கா உங்களுக்கு? வார்த்தைகள் விட வேணாம். வார்த்தைகள் ஒரு நிமிஷம் கவனமா பேசுங்க சார். ஒரு நிமிஷம் இல்ல, எல்லாருக்குமே என்னோட கோரிக்கை இல்ல வார்த்தைகளை விடாம வாதத்தை வைப்போம் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். இல்ல திரு நாகராஜ் ஒரு நிமிஷம். நாகராஜ் அதே போல வழக்கறிஞர் எல்லாருக்குமே வார்த்தைகளை விட வாதத்துல திறமைக்கலாம் வர வைக்கிறேன். அதுதான் சொல்றேன் சார். அவருக்கு தான் நான் தான் குறிப்பிட்டு சொன்னேன். எல்லாருமே அடுத்து போனா போயிட்டே இருக்கும். அதுக்காக சொல்றேன் எல்லாருக்குமே அவையில இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். வார்த்தைகளை விட வாதம் தான் முக்கியம். வாதத்தை கேட்க தான் மக்கள் உட்கார்றாங்க. வார்த்தை வீச்செல்லாம் வந்து தெருமுனை கூட்டங்களை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. அது என்டர்டைன்மெண்ட். இங்க ஏதாவது டேக் அவே பாயிண்ட். எஸ் ப்ளீஸ். அதனால நத்தை போல் ஊறுகிறார்கள் என்றால் ஒரு செயலை செய்ய கொடுத்து விட்டு அதை ஒரு ஸ்லோவா செய்யறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கலாம். அதற்கு விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான தலைப்பு இது அல்லவும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை இழிவுபடுத்தி அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துவதை பற்றித்தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை என்றால் நேரவர்கள் ஒரு கோயிலுக்கு போறாரு, இந்து கோயிலுக்கு போய் சொல்றாரு, இந்து கோயிலை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குறாரு. இது எந்த அமைச்சர், எந்த முதலமைச்சர் யார் பேசின பேச்சு? உங்க நேரு பேசின பேச்சு. 1959ல நேரு பேசிய பேச்சு. இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க வந்து பழைய வரலாறுல கிளப்பட நிறைய இருக்கு. அவருடைய கருத்தை கேட்டு வந்துருவாங்க. முதல் கட்ட சுற்று தான் முடிச்ச உடனே உங்கள்கிட்ட வரணும். போல பாரதிய ஜனதா கட்சியினருக்கு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்னைக்குமே இருந்ததில்லை. ஒண்ணு இது மாதிரி தடித்த நீங்க பேசுறது ஒரு வார்த்தை விட்டனா என்ன சார் இது? எனக்கு மட்டும் இந்த ஜனநாயக உரிமை இல்லையா? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இவர் முதல்ல சொன்னாரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு. அதுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் தந்தேன். நீங்கள் சொல்வது போல் உங்களிடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தா இத கவுண்டர் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய பாயிண்ட் தரணும். ஒண்ணு அதே மாதிரி நான் ஒரு நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல நாகராஜ் வர அவர் முதல் சுற்ற முடிச்ச உடனே விவாதத்து வரலாம். உங்கள்ட்டே வர அடுத்து நீங்களே கூட தவறான கருத்துக்களை தொடர்ந்து பேச அனுமதிக்க முடியாதுங்க. என்ன தவறான கருத்து? திரு நாகராஜ் இல்ல இல்ல திரு நாகராஜ், நீங்க சொல்ற கருத்து சரியா தப்பான்னு யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும் சார். அதேதான் அவருக்கும் அதேதான். நான் வரேன். என்ன கேக்குறாங்க நீங்க? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அதுக்கு கவுண்டர் இருந்தா கட்டாயம் கொடுங்க, அதையும் பதிவு செய்வோம். மாற்று கருத்தே இல்ல. கவுண்டர் இருந்தா கட்டாயம் பதிவு பண்ணலாம். அப்ப நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எந்த கருத்தையுமே பதிய வைக்க முடியாத மாதிரி பேசிட்டு இருக்கிறார். அப்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிருவேன். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரச்சாரம் செய்யறாரு, இஸ்லாமியர்கள் அதிக புள்ளியை பெற்றுக்குவாங்கிறாரு. மறுநாள் த ஹிந்துல பத்திரிகையில வந்து அதுக்கான ரிப்போர்ட் வந்துச்சு, எரோனியஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட். நானா சொன்னேன், அட ஏன் சார் உங்களுக்கு சார் கோவிச்செல்வியன் பேசுறாங்க கேளுங்க. பன்றி குட்டிகளை போல் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் வடக்கர்கள். யார் சொல்றது கேளுங்க. வர எந்த அமைச்சர் பேசினார் கேளுங்க. பன்றி குட்டிகளை போல் வடக்கர்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். கவுண்டர் பாயிண்ட் நீங்க வைங்க. அவர் முடிச்ச அப்புறம் வைங்க. முதல் சுற்றே என்ன அவர் நிறைவு செய்யல. அவர் சொன்னதுக்கு அதிக குழந்தைகள் சொன்னது நான் சொல்றேன். திமுக அமைச்சர் என்ன பேசினாரு? அதாங்க இப்ப நீங்க பேசும்போது வரிக்கு வரி இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க. நீங்களும் பேச முடியாது, அவரும் பேச முடியாது. வரேன் நானு. நீங்க உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குன்னா நல்ல விஷயம் வச்சு பேசிடுவோம். கொடுங்க. அதே போல இன்னொரு பொய்யை பேசினார். சிஏஏவால யாருக்கு பாதிப்பு? பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று கவர்மெண்ட்டுடைய ரிப்போர்ட். நான் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுவதற்கு அவங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அல்ல, பாஜக காரணமும் அல்ல. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் நம்ம பிரதமர் இந்திய பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அல்ல, பாஜக காரணமும் அல்ல. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி பேனல் ரிப்போர்ட் வந்து ஐபி அபிஷியல் ஜனவரி 7, 2019 சொன்னது, சிஏஏ நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் 25,447 இந்துக்களுக்கும் 5,807 சீக்கியர்களுக்கும் 55 கிறிஸ்தவர்களுக்கும் 2 புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் 2 பார்சிகளுக்கும் உடனடியாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இதுல ஒரு இஸ்லாமியர் இல்லையே, இது பாதிப்பு தானே. என்ஆர்சியோடு சேர்த்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் சிட்டிசன்ஷிப் பறி போய் எல்லாருக்கும், முஸ்லீமுக்கும் பறி போவோம், இந்துக்கும் பறி போவோம். ப்ராப்பர் டாக்குமெண்ட் பல காலமாக வச்சிருப்பாங்க, இல்லாமல் போகும்போது பறி போவோம். என்ஆர்சி வந்ததற்கு பின்னால பறி போய் ஒரு 100 பேர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதில் ஒரு 85 பேர் முஸ்லீம் அல்லாதவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சிஏ மூலமாக கிடைத்துவிடும். 11 வருஷங்கிறது 5 வருஷம் இருந்தால் கிடைச்சிரும்.
அதன் பிறகு இந்த 15 பேர் முஸ்லீம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் முஸ்லீம் என்பதால் மட்டுமே அவனுக்கு கிடைக்காம போகும். எப்போது என்ஆர்சியோடு சேர்த்து சிஏ நடைமுறைப்படுத்தப்பட்டால். இப்போ என்ஆர்சி நடைமுறைப்படுத்தப்படல, சிஏ வரும்பொழுது ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிறாங்க சிட்டிசன்ஷிப் கேட்டுக்கிட்டு, அதில் முஸ்லீம் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க பெனிஃபிஷியரி இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த வாதத்தை தான் சிஏல முன்வைக்கிறோம். களத்தில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு வலுவான கூட்டணி திரு ஷியாமும் தொடக்கத்திலே வைக்கிறாரு. இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது, முரண் இருக்கா இல்லையா அதெல்லாம் அந்த கூட்டணியோட சிக்கல், அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. அதை நீங்க இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற கூட்டணி கட்சிகளும் கூட இதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களோட கூட்டணி நாங்கள் வைக்கிறோம், எங்களுக்கு வெற்றி கூட்டணி நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், உங்களால் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, யூ குட் நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு அப்படி. ஓகே, அந்த வாதத்தை எப்படி நாங்க முன்வைக்கிறோம்னா உங்களுடைய முரண்களை வைத்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இதை பதற்றம் என்று சொல்வது அர்த்தம் இல்லாதது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் பேசுறாரு, அமித்ஷா வந்துட்டாருன்னா அவர் போற இடமெல்லாம் வெற்றி பெறுவாங்க. கர்நாடகாவிற்கு சென்றார், ஏப்ரல் 22, 2023 சொன்னார், பூர்ண பகுமத் சே ஜீத்தேங்க அப்படின்னார். அதாவது முழு இதோட ஜெயிப்போம் சொல்லுவாங்க, அதை முழு மெஜாரிட்டியோட ஜெயிப்போம் அப்படின்னு செஞ்சார். 25 ஏப்ரல் 2023 சொன்னாரு, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயித்தால் கலவரங்கள் வரும்னார். அது மிகப்பெரிய அளவில் பின்விளைவுகள் ஏற்பட்டுச்சு அவர் பேசிய பேச்சு, வரும்னு சொன்னார். ஆனால் ஜெயிச்சாங்களா? மாறாக அவர்களுடைய வாக்கு சதவீதம் சரிந்தது கர்நாடகாவில். எங்க கர்நாடகாவில் அமித்ஷா வந்தாரு, அவர் சொன்ன இவர் சொன்னது நடந்துச்சா, நயனார் நாகேந்திரன் சொன்னது நடந்துச்சா? அது போலத்தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று சொல்கிறேன். இதுல நாங்க என்ன பயப்பட வேண்டியது? ஹரியானாக்கு போனாரு, மகாராஷ்டிராக்கு போனாரு, அங்க எல்லாம் வெற்றி வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் வெற்றி கிடைச்சதோ அதெல்லாம் அமித்ஷா காரணம் என்றா, அப்ப தோல்விக்கு அமித்ஷா காரணம்? பெரும் தோல்வி நடந்திருக்குது, பெருந்தோல்வி நடந்தது நீங்க ஏத்துக்குங்க. தெலுங்கானாக்கு போனாரு, 9 மே 2024 பேசினாரு, இதே போல சொன்னாரு விருப்ப பிரச்சாரம்னு, ஓட் ஜிஹாத் நடக்கும்னாரு. இதான் அவருக்கு என்ன பேச தெரியும், இப்படிதான் பேசினாரு. 9 மே 2024 அமித்ஷா பேசியது, ஓட் ஜிஹாதுக்கு ஓட்டு போட போறீங்களா, டெவலப்மெண்ட் ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு காங்கிரஸை நோக்கி இந்த கேள்வியை வைத்தார். நான் வந்தா முஸ்லீம் ரிசர்வேஷன் ஒழிப்பேன், பிஜேபி ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம் ரிசர்வேஷன் ஒழிப்புன்னு அகைன் ஒரு மதத்தை மையப்படுத்தி அந்த இடத்துல விருப்ப பிரச்சாரத்தை வைத்தார். நடந்தது என்னது? 35% ஓட்டு வாங்கணும், 10 ராஜ்யசபா சீட்டுக்கு இங்க ஏற்புடைய மக்கள் இங்க வரணும் அப்படின்னு சொன்னாரு. மாறாக வெறும் 13.90% கோர தோல்வியை பாஜக நேர்ந்த தெலுங்கானாவில் தோல்வி இருக்கு அப்படிங்கிறீங்க, தோல்வி கொடூரமாவும் இருக்குதுன்னு சொல்ல வரேன். பேசலாம். நான்